அன்னையோட சொல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்டாபிக் பேயர் பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தெக்கோக்கு பேயல் ஒன் சைடு தான் பார்க்க போறோம். இதுல ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் மட்டும் பார்த்தலாம்டா. டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டோரி தான்டா. ஒரு வில்லேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்லடா, அந்த மட்டும் ஒரு வில்லேஜ் கான்செப்ட் தான். இதுல தேக்குக்கு ரெண்டு எப்படின்னா, நம்ம ஜங்குக்கு வந்து இந்த மாமன் பையன் சொல்லுவாங்களாடா, தாய் மாமன் அந்த முறை. நம்ம தயாங் வந்து இந்த அத்தை பையன் சொல்லுவாங்களாடா அந்த முறை. அதாவது தயாங்கோட அம்மா வந்து ஜங்குக்கோட அண்ணன்டா. உங்களுக்கு முறையில தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அத்தை பையன் மாமா பையன் கான்செப்ட் தான்டா. இப்ப வளவளம் பேசாம நம்ம டேட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா போக போக ஸ்டோரிக்குள்ள போய் பாத்துக்கலாம்டா. இப்ப ஸ்டார்டிங் சீன்ல காட்டுறோம்னா ஒரு வில்லேஜ் வீட்டு தாண்டா காட்டுறாங்க. வில்லேஜ் வீடுனா இப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்லடா. நீங்களும் ஒரு வீட்டை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை பசன்ட்டு ஆடு மாடு பசு அப்படியே பார்க்க அழகு கியூட்டா இருக்குது. ஒரு ஓட்டி வீடு தானே. அந்த ஓட்டி வீட்லயே நல்லா பெரிய வீடா இருக்கும்லடா. அந்த மாட்ட பார்க்க அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு அந்த வீடு பார்க்கவே. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பசங்க அப்படியே கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஏங்க ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற? ஏன் ரூம்ல இருந்து கத்தி வந்துட்டே இருக்கிற? என்ன பிரச்சனை? ஏங்க எப்போ பார்த்தாலும் பேப்பர் 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 படிச்சுட்டே தான் இருப்பீங்களா? காலையில தான் பேப்பர் படிக்கிறீங்களா? சாயந்தர நேரத்துல உட்காந்து பேப்பர் படிச்சிருங்க. ஏண்டி இங்கதான் நிம்மதியா இருக்குது, செத்த நேரம் இதை கூட உட்காந்து படிக்க விட மாட்டியாடி? என்ன விஷயம் டி? இப்ப எதுக்கு புள்ள ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கிற? என்னாச்சு? புள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஏங்க அத சொல்றதுதாங்க வந்தேன். அதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு கேளு. என்ன விஷயம் டி சொல்றீ? அது இல்லைங்க, அது வந்து நம்ம பிள்ளைக்கு என்னாச்சு? உடம்புக்கு சொல்லையா? தள்ளுறி இங்க நின்று வெட்டி நான் பேசிட்டு இருக்கேன். ஏங்க அது இல்லைங்க, இங்க ஒன்று நில்லுங்க, உட்காருங்க. நம்ம புள்ள வளர்ந்துட்டாங்க. நம்ம புள்ள வளர்ந்துட்டான்னு எனக்கு தெரியவே தெரியாது பாரு. இப்போதைக்கு இதை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏங்க ஐயோ, இந்த உனக்கு நான் எப்படி சொல்லி முடியாது? என்ன இவனா அந்த போட லூசு விடுறா சொல்றேன். என்ன லூசா? டேய் சர்சு, என்னடி பேசுற? அடி பாவி, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாண்டி எனக்கு இப்படி எல்லாம் பேசிருக்கேன். ஏங்க நான் சொல்றத கேளுங்க. சொல்லி தொல்லடி. என்னடி அது? நம்ம புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தாய் மாமனுக்கும் சொல்லணும். சரசு என்ன சொன்ன? நிச்சயமாவா? நம்ம புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாளா? அடியே நேத்து இந்நேரத்துக்கு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாளடி, குட்டி பிள்ளைடி. அதுக்கு உங்களே வந்துட்டாளாடி? ஆமாங்க, அதெல்லாம் வரகொண்டு வயசுல கரெக்டா தான் வந்திருக்கிறா. இப்ப என்ன எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புங்க. எல்லாத்துக்கும் சொல்ல வேணாமா? பெரிய கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சோம்ல. ஆமா ஆமா சரிசு, என் புள்ள பெரிய மனுஷி ஆயிருக்கிறா. அப்புறம் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொன்னாதானே அப்புறம் என் புள்ள வந்து நாளை பின்ன வந்து என் பிள்ளைய கேட்டுட்டு வருவானுங்க. சொல்லணும். ஃபர்ஸ்ட் தாய் மாமனுக்கு சொல்லணும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க. அவன் தானே எல்லாமே பார்த்து செய்யணும். சரி சரிசு, சொல்றேன் இந்த சார் இந்த பெருனா அதே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பசங்க அப்படியே உள்ள எந்தியாராங்க. அம்மா எங்கம்மா போய் தொலைஞ்சேன்? ஐயோ எனக்கு சரியான பசிமா. காலேஜ்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒழுங்காவே சாப்பிட முடியல. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திருடி தின்னுறானுங்க. சரியான பசிமா. எனக்கு தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வா. ஸ்கூல்ல தான் ஹோம்ஒர்க் கொடுத்து சாவடிச்சானுங்கன்னா, காலேஜ்லயும் ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் லொட்டு ஜூஸ்க்குன்னு கொடுத்து சாவடிக்கிறாங்க. அதெல்லாம் சரி, ரெண்டு பேரும் ஹாலில் நின்று தலக்கா பல்கான்னு எதுக்கு கத்திட்டு கிடக்குறீங்க? என்ன விஷயம்? அப்பா என்னப்பா ஆச்சு? தயாங் வாப்பா. என்ன காலேஜ் விட்டு சீக்கிரம் வந்துட்டேன்? சீக்கிரம் முடிஞ்சிருச்சுப்பா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அதெல்லாம் சரி, உன் பொண்ணாண்டி இப்படி கத்திட்டு இருக்கா? தயாங் என்ன சொன்ன? என்ன சரசு? அப்படிதான் சொல்லுவேன். தயாங் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியாச்சு. எனக்கு மசிக்குதுமா. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடறத எடுத்துட்டு வா சரசு. சரிடா எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் போய் நீ மூஞ்சிக்க கழுவிட்டு வா, கை கால் அலப்பிட்டு வாடா. இப்படியே வந்து டாக் பண்ணிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் தான்டா அப்படியே டொப்புன்னு பேக்க தூக்கி சோபா மேல போட்டுட்டு அப்படியே மேல போறான். அதெல்லாம் சரி, நீ ஏன் கத்திட்டு இருந்தீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர் தான் ஓபன் பண்றான். அம்மா இவையம்மா இப்படி மூலையில குத்த வச்சுட்டு காட்டிருக்கா, இவளுக்கு என்னமாச்சு? அச்சோ, இவன்கிட்ட வேற சொல்லாம ரூம்குள்ள அமுச்சு விட்டேனா? ஃபர்ஸ்ட் வாடா இங்க நீ வா அப்படின்னா. அம்மா அதெல்லாம் சரிம்மா, இவ ஏமா ரூம்குள்ள குத்த வச்சுட்டு காட்டிருக்கா? என்னமாச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்டேன். அது இல்லடா அம்மா, ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு என்னமாச்சு அது சொல்லுமா. இல்லடா உன் தங்கச்சி அவளுக்கு என்ன உடம்புக்கே சரியா? டேய்
அது இல்லடா, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடா, அதான்டா அப்படியே உட்கார வச்சுக்கோ. உன் ரூம்குள்ள இருக்க போது அப்படியே பெரிய மனுஷி ஆயிட்டா, அதனாலதான் அப்படியே அந்த மூலையில உட்கார வச்சிருக்குது. என்ன பண்றது, அங்கதானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறா அப்படின்னு. என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. தயா, அது உனக்கு சொன்னா புரியாது. அப்பா அம்மா தான் லூசுமா பேசிட்டு இருக்க, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? ஐயோ சரசு, நீயே உனக்கு சொல்லி புரிய வையே, நான் ஆக வேண்டிய வேலையெல்லாம் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அப்பா தான் அப்படி வெளியே போயிடுறாங்க. இந்த சொல்லிட்டு தயாங் தான், அம்மா என்னம்மா ஆக வேண்டிய வேலை, தெளிவா சொல்லு. டே, அது அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடா. பெரிய மனுஷி ஆயிட்டாளா? அவ பெரிய மனுஷிதான், அண்ணன் கூட பாக்காம காலையில என்ன குட்டுறாங்க. அவ பெரிய மனுஷிதான், இது எனக்கு தெரியவே தெரியாது பவன். ஐயோ மக்கு மக்கு மக்கு, அம்மா ஏமா அண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்கோட அம்மா தான் காதுக்குள்ள போய் சொல்றாங்க, என்னம்மா சொன்ன, நிஜமாவா? அதுதான் பெரிய மனுஷி. அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி ஸ்மைல் பண்றான். ஆமா ஆமா, அதான் எல்லாரையும் இப்ப கூப்பிடணும்ல, ஃபர்ஸ்ட் தாய் மாமனை கூப்பிடணும், உன் மாமனை வேற கூப்பிடணும்னா. மாமாவா? அது யாரு? தெரியாதுமே கேக்குற, உன் ஜங்குக் மாமா தான். ஜங்குக் மாமா வராங்களா? நிஜமாவா? ஆமா, அப்புறம் அவன் தானே மாமன், அப்ப அவன் தானே எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். அது இல்லாம எங்க அண்ணன் தான் தாய் மாமன், அப்ப அவன் தானே முன்னன்னு செய்யணும். அப்ப அவங்கள போன் பண்ணி கூப்பிட வேண்டாமா? ஜங்குக் மாமா வீட்டுக்கு வராங்களா? ஆமாண்டா, இப்ப என்னடா இதுக்கு, போ நாங்க எல்லாத்துக்கும் போன் பண்ணி கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரி நம்ம தையாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. அம்மா அது சரி, இவ என் ரூம்குள்ள தானே இருக்கிறேன், நான் எங்க போய் இருக்கு? நீ இன்னைக்கு ஒரு நாள் அவர் ரூம்குள்ள இருந்துக்கோடா, ஒரு ரூம்குள்ளதான் இருக்க போது என்னமோ எடுக்க வந்திருப்பா போலக்கு. அந்த டைமும் அப்படி ஆயிடுச்சு. கேள்வி கேட்டுட்டு இருக்காம நீ அவர் ரூம்ல போய் இருக்கு. அம்மா அவன் ரூம்ல எப்படிமா நான் இருக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேரு தையாங்கும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப தையாங்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலா இருக்கு. ஜங்குக் மாமாவா? ஜங்குக் மாமாவா வராங்க? ஐயோ, சின்ன வயசுல பார்த்தது, இப்பதான் பார்க்க போனேன். மாமா எப்படி இருப்பாங்களோ, வந்ததே இல்லை. மேல் படிப்புன்னு சொல்லிட்டு மாமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. எங்க அம்மா மட்டும் அடிக்கடி சொல்லலாம், இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறேன். ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு அப்படியே பெட்ல இருந்தா உருண்டு கிடக்குறா. இந்த சைடு நம்ம தயாங்கோட அம்மா தான் அப்படியே ஜங்குக்கோட அம்மாக்கு போன் பண்ணி விஷயம் சொல்றாங்க. அப்படியே தயாங்கோட அண்ணனுக்கும் அப்படியே சொல்றாங்க. ரெண்டு பேருமே அப்படியே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம தயாங்க அம்மா தான், அதெல்லாம் சரி, எங்க என் பிள்ளை, அவனே கூட்டிட்டு வந்துருங்க, அவனை மட்டும் கூட்டு வரல அவ்வளவுதான், சின்ன வயசுல காட்டினது, அதுக்கப்புறம் நீங்களும் இந்த ஊரு பக்கம் வரல, நாங்களும் இந்த ஊரு பக்கம் வரல, இதுக்காவது வந்து சேருங்க, மத்த எதுக்குதான் வரல, இதுக்கு நீங்க தான் முன்னிருந்து செய்யணும், வந்துருங்க அண்ணியாரே, அப்புறம் வரலன்னா அப்புறம் நான் கோச்சுக்கணும். ஐயோ சரி சரி, நானா வரமாட்டேன்னு சொல்றேன், உன் புள்ளதான் வரமாட்டிக்கிறான், மேல் படிப்பு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா, அதுக்கப்புறம் இங்க விவசாயம் பாக்குறேன் அது பாக்குறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறான். என்னமோ சரி, அவனை எப்படியே நாங்க இழுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சு தாண்ட போன் வச்சிடறாங்க. இந்த சைடு அப்பதான் நம்ம ஜங்குக்கும் உள்ள என்ட்ரியா. ஜங்குக் வா, கரெக்டான நேரத்துல என்ட்ரி ஆயிருக்கேன். என்னம்மா, என்ன விஷயமா? நானே செம்ம டயர்டா இருக்கிறேன், என்னை டென்ஷன் படுத்திருக்கேன், ரூமுக்கு வரேன். ஆமா, உனக்கு ஒரு வேலை இல்லை, அந்த வெட்டி பையன் உதவாக்கார ஜிம்மின் கூட தானே ஊர் சுத்திட்டு வரேன். அம்மா ஏமா இப்படி பேசுற, அவன் காதலை கேட்டா அவன் கோச்சிக்க மாட்டானா? அவெல்லாம் ஒன்னும் கோச்சிக்க மாட்டான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கிளம்பு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும், அவன் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா? ஐயோ, என்னை வீட்டு விட்டு துரத்த போறியா? தாய் குலமே, என் மேல என்ன கோவனா இருக்கலாம், அதுக்குன்னு பொசுக்குன்னு இப்படி வீட்டு விட்டு எல்லாம் துரத்தலாமா? இந்த வீட்டு விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன்? லூஸ்னா பேசிட்டு இருக்காதுங்க, வளர்ந்துட்டேன் பேரு, ஆனா இன்னமும் இப்படியே இருக்கிறேன். என்னம்மா இப்ப எதுக்கு அப்புறம் திடீர்னு பொட்டி பறிக்கல கட்ட சொல்ற, என்ன விஷயம்? நம்ம அத்தை வீட்டுக்கு போறேன்டா, அங்க பஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, நிஜமாவா? சின்ன வயசுல பார்த்தது அவளை, அதுக்கு அவங்கள பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமாம், நாளைக்குன்னு அங்க வந்தாங்கன்னு வர்றதும் இல்ல, உன்னால நாங்களும் அங்க போறதும் இல்ல, அப்புறப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும். அதுவும் கரெக்ட் தான், இதுக்கெல்லாம் எதுக்குமா நான் நீங்களே போயிட்டு வாங்கல. என்னடா சொல்ற,
நீதான் அங்க வந்து முன்ன நின்னு பாக்கணும். நீ தானே மாமே, நீ தானே குடிசை கட்டணும், முன்ன நின்னு எல்லாம் சீரும் செய்யணும். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா என்ன நான் தான் செய்யணுமா? போமா, அதெல்லாம் நல்லா செய்ய முடியாது. ஏ ஜங்குக்கு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உங்க அப்பா தானே தாய் மாமன், நீ மாமன்ல, நீ தானே முன்ன நின்று எல்லா சீரும் செய்யணும். அப்புறம் நீ வராம வேற யாரா வருவா? ஐயோ என்னம்மா நீ, குழம்பிக்கா இருக்காதுடா. நீ பெட்டி படுக்கலாம் கட்டு, உன்னெல்லாம் விடுறதா இல்ல, நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு நம்ம ஜங்கு கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ஜங்குக்கு, ஐயோ இப்ப நான் வரலன்னு சொன்னா என்னை விட்டுருவா போறேன். அதெல்லாம் சரி, அப்ப நான் வந்து என் மச்சானையும் கூப்பிட்டு வருவேன். உதாக்கார மச்சானையும் கூட்டு வர போறியா? அங்க வந்து 2 பேரும் ஏதோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தீங்க, அவள்தான் தெரிஞ்சுக்கோ, பிச்சு போடுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் உன் அத்தை வீட்டுக்கு போறோம், அங்க வந்து 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயோ அப்ப நான் பாருமா, நான் வரவே மாட்டேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன? போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம ஜங்குக்கு அப்படியே பேசிட்டு இருக்க போது நம்ம ஜிம்மி வந்து அப்படி உள்ள இருந்துட்டியா, என்ன பத்தி ஏதோ பேச்சு போயிட்டுக்குடி, எங்க அம்மா என்னை பத்தி அப்படியே புகழாதவருக்கு வாடா வா குட்டப்பையிலே, உன்னை தண்டா பார்த்துட்டு அம்மா நாமா இந்த ஜங்கு கூட சேர்ந்துட்டு நீயும் இப்படி எங்க குட்டப்பையில திட்டுறதா பத்தியா? போமா, நான் பேச மாட்டேன். சேர்றா போ, நீயும் போய் பெட்டி படிக்கிற கட்டிட்டு வா. நான் பெட்டி படிக்கிற கட்டிட்டு வரதா? என்னமா என்ன விசேஷம், பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு வர சொல்றீங்க? என்ன மொத்தமாவே இந்த வீட்டுல வந்து செட்டில் ஆக சொல்றீங்களா? ஆமாண்ட ஜிமீன, ஏற்கனவே உன் வீட்டுக்கு ஒரு நேரம் தான் போயிட்டு இருக்கிற, இதுல மொத்த நேரம் நீங்க தங்கலாம் பாக்குறியா? என்ன மச்சான், நம்ம எல்லாம் ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணுடா மச்சான். அப்புறம் சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் எப்படி பழகிட்டு இருக்கிறோம், 2 பேரும் ஒரே சுத்தி போட்டுதான் சுத்திட்டு இருக்கிறோம். என்னது அப்ப ஏன் சட்டி நீதான் நான் திருட்டி போட்டுட்டு இருக்கிறியா? ஆமா மம்மி, இப்ப கூட காலையில ஒரு ரெக்கிளை சட்டி காணும் தேடிட்டு இருந்தல மம்மி, அது நான் தான் மம்மி போட்டிருக்கேன். ஐயோ கருமுச்ச, நீ குளிக்க கூட மாட்டியடா. நாய சனின எதுக்கடா என் சட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். 2 பேரும் அப்படியே சண்டை போடுவாங்க. டேய் நிறுத்துங்களா, ஒரு 2 பேர் தடிமாட வளர்ந்துட்டுதான் மிச்சம், ஆனா 2 பேரும் ஜட்டிக்கு சண்டை போட்டு இருக்கீங்களா? அம்மதி வருங்க. நான் இல்லம்மா, இந்த ஜிம்மி என்னண்ட, ஜிம்மி அவன் தான் இப்படி இருக்கானா, நீயே ஏண்டா? நான்லாம் கிடையாதுமா, இவன் நம்ம தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் 2 பேரும் ஃபன் பண்ணதா போதும், கிளம்புங்கடா நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரும் நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜிம்மின்னு நம்ம ஜங்குக்கோட அப்பா எல்லாருமே அப்படியே கிளம்புறக்காக தாண்டா அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா கிளம்புறக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு நம்ம தயாங்க வீட பார்த்தோம்னா அப்படியே பரபரப்பா எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே இந்த ஃபங்க்ஷன்னா எப்படின்னு தெரியும்லடா, எப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நீங்களே அப்படியே இமேஜின் எல்லாம் பண்ணிக்கோங்கடா. உங்களுக்கு எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோக்கெல்லாம் தெரியாது, அதனால நீங்களே ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அப்படியே ஃபங்க்ஷன் தாண்டா அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி தான் அப்படியே வராங்க. அப்படியே அந்த சீரு சிறப்பி அந்த தட்டு தாம்பளை தட்டு என்னென்னா சீர் கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் அப்படியே சீர் கொண்டு வராங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மி வந்து அப்படியே பட்டாசுலாம் வைக்கிறோம், பட்டாசுலாம் வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே தான் வரோம். இந்த சைடு நம்ம ஜங்குக்குமே அப்படியே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஜங்கு டேய் என்னடா பண்ற மா? அப்புறம் என்ன, எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம், அப்படியே பிரம்மாண்டமா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடி இருந்தா அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிராமத்து சைடுல பட்டாசு எல்லாம் வச்சுட்டு இந்த வேஷ்டி சட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி செம்மையா இருக்கும்லடா கிராண்டா. அந்த ஊர் உலகத்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஒரு மாதிரி சொந்தக்காரங்களா இருப்பாங்க. இவங்கதான் சொந்தம் அவங்கதான் சொந்தம் இல்லாம எல்லாருமே அப்படியே ஒற்றுமையா நடந்துப்பாங்களடா. அங்க இருக்கவங்க எல்லாருமே அங்க தயாங்கோட வீட்டுலதான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட வீடு வரப்போது பட்டாசுல வெடிக்கிறாங்கடா. அப்ப நம்ம தயாங்கோட அப்பா தயாங்கோட அம்மா எல்லாருமே வந்து அப்படியே வெளியே எட்டி பாக்குறாங்க. நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல இந்த சாங் தான் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது.
இந்த சைடு அப்படியே ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு, நம்ம ஜிம்மின்னு, நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி, அங்க இருக்கவங்க நிறைய சொந்த பந்தவங்க அப்படியே எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜங்கு பார்க்க அவ்வளவு அழகா இருக்கிறான். இந்த ப்ரௌன் கலர் ஷர்ட் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட், அது 2 ஸ்லீவ் மட்டும் மடிச்சு விட்டுருக்கான்டா. வேஷ்டி ப்ரௌன் கலர் பார்டர் வச்ச மாட்ட அப்படியே அவனும் வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு அவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா நடந்து வந்துட்டு இருக்கிறான். இந்த கையில தாமரை தட்டுலாம் வச்சிருப்பாங்களடா, இந்த பூ ஸ்வீட்டு பழம் அந்த மாதிரி தாமரை தட்டை வச்சுட்டு அழகா ஒரு மாதிரி கெத்தா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு தயங்கோட அம்மா தான் பாக்குறாங்க. தயம் அங்க பாரு, அவன் தான் ஜங்குக்கு மாமா. சின்ன வயசுல பார்த்தது பா, எப்படி வளர்ந்துட்டான். ஸ்கூல் படிக்கவே பார்த்தது, இப்ப வளர்ந்து எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறான் பாரு, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தயாங்கிட்ட காட்டுறாங்க. நம்ம தயாங்க, அம்மா என்னமா சொல்ற நீ? ஏன் ஜலஸ் ஆகுதோ? அம்மா பையன் பேசுற பேச்சாமா இது? போட்டோல பார்த்தது இப்பதான் நேர்ல பாக்குறேன் பாரு, கொஞ்சம் ஜங்குக்கு மாமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போகுது. சரி போமா, எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி உள்ள ஓடிடலாம். இந்த சைடு ஷோ பையன் ஏன்டா இப்படி இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட அம்மாவும் அப்படியே பாத்திரம் சிரிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் தயாங்கோட அப்பாவும் தான் பார்த்து அப்படியே 2 பேருமே வணக்கம் வச்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் வந்து, அப்புறம் அத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா, இந்த கேள்வி நான் கேட்கணும்டா. இந்த அத்தைய பாக்குறதுக்கு இப்பதான் உனக்கு மனசு வந்துச்சோ? வரவே மாட்டிக்கிற. உங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சாலும் உங்க அம்மாவும் உன்னை பொத்தி பொத்தி பாக்குறாளே, கூட்டிட்டே வர மாட்டேங்கிற என்ன அண்ணி? ஐயோ அப்படி இல்ல, இவன் தான் உன் பையன் தான் கூட்ட வரவே மாட்டேங்கிறான். ஏதோ இதுலயே கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துச்சு, நீ தாண்டா முன்ன என்ன செய்யணும், வாடான்னு கம்பல் பண்ணி உன் பையனை கூட்டிட்டு வந்தேன். ஜங்கு அப்படியா? அத்தை அப்படிலாம் இல்ல, நான் வராம அப்புறம் வேற யாரு வர போறான், நான் தானே பார்த்து எல்லாமே செய்யணும் இல்லத்த. அது சரிதான். ஐயோ என் கண்ணே பற்றும் போக்கு, எம்பிட்டு அழகா இருக்கிற நீ. அப்படியாத்த அவ்வளவு அழகா இருக்கிறான், என் பிள்ளையாச்சு. அப்புறம் கண்ணு படாம ஊருக்கண்ணு உறவு கண்ணு எல்லாம் உன் மேலத்தான் இருக்கும். ஐயோ என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் சுத்தி போடணும், இல்லைன்னா எல்லாம் கண்ணு வச்சு போடுவாளுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கோட அம்மா தான் இந்த கையில சும்மா சுத்தி போடுவாங்களடா, அந்த மாதிரி சுத்தி போட்டு அப்படியே சொடக்க எடுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த சைடு அப்ப நான் அழகா இல்லையா? இந்த விலங்காம மட்டும் தான் அழகா இருக்கானா? அப்ப நான் அழகா இல்லையாமா? ஐயோ ஜிம்மி, ஐயோ உன்னைய பத்தி இத்தனை வருஷம் ஆச்சுடா, இப்பதான் இந்த அத்தையை பாக்கணும் உனக்கு மனசு வந்துச்சா உனக்குமே? இவன் தான் வரமாட்டேங்கிறான்னா நீயாவது அன்னி கூட வந்திருக்கலாம்ல, நீயும் என்னை பார்க்கவே இல்லைல்ல. நான் அம்மா உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன், இதோ இந்த விளங்காதவன் தான் இவன் கெடுத்ததும் இல்லாம என்னையும் சேர்த்து கெடுத்து விட்டாமா. வந்திருந்தாவது வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவீங்க. உனக்கு இல்லாத ஜிமின் இப்பயும் பாரு, உனக்கு எல்லாமே சமைச்சு போடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன். ஐயோ அம்மான்னா அம்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜிம்மின்னு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கான். இந்த நம்ம ஜங்குக்கு தான் பார்த்து முறைக்கிறாங்க. மச்சான் இதெல்லாம் சகஜதான மச்சான், சொந்தக்காரங்க வீட்டுல அப்படிதான் இருக்கும். நான் அந்த உன்னை கெடுக்கிறேன், இது ஒரு உலகத்துல எவன் சொன்னா நம்ப மாட்டேன். மச்சான் விடுறா நீ யாரா மச்சான், ஒத்த அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதடா, டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசி அது போதும், வாசல இன்னும் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க, எல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராங்க. இந்த சைடு நம்ம தயாங்க தான் அப்படியே பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே தாமரை தட்டை எடுத்துட்டு உள்ள வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே அங்க போய் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்றாங்க. அந்த தயாவோட தங்கச்சி உட்கார வச்சிருப்பாங்களடா, அங்கதான் போய் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம தயாங்கு அப்படியே குறுக்காம இருக்க அப்படி நடந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படி பாக்குறான். பார்த்தோன்னா நம்ம ஜங்குக்கு அவ்வளவு பிடிச்சு போயிடுது. யார் அந்த பையன், வாக்கு இம்புட்டு அழகா இருக்கிறான், அது சரி இவன் ஏன் குறுக்காம நடந்துகிட்டே கிடக்குறான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் இந்த சொந்தக்காரங்க வீட்டுனா யாரும் தெரியாது, ஆனா நம்ம முன்னாடி அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருந்தோம்னா நம்மளும் ஒரு செகண்ட் அப்படியே பார்ப்போம்லடா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்க்க போதெல்லாம் நம்ம தயாங்கோடி வைக்கப்பட்டு குடுகுன்னு ஓடிடுறான். இப்ப ஜன்னல் வழியாதான் அப்படியே எட்டி பாக்குறான். அப்ப நம்ம ஜங்குக்கும் சும்மா ஒரு மாதிரி நார்மலா எதாச்சியா திரும்பி பாப்பலாம்டா. அப்ப நம்ம தயாங்க பாக்குறான். நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்கே தான் பாத்துருக்கான். இந்த ஜன்னல் எல்லாம் வெட்டிட்டு நம்ம ஜங்குக்கே பாத்துருக்கான். 2 பேத்துக்கும் இப்படியே ஐகான் ஓடிட்டு இருக்குதுடா.
ரெண்டு பேருமே அப்படியே உலகத்தையே மறந்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே வாயை பிறந்து பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்கும் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பாக்குறான்னு தெரிஞ்சோடனே நம்ம தயாங்கு அச்சோ மாமா பாக்குது, ஏதாவது தப்பா நினைச்சுக்குமா, மாமா தானே எதுவும் நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே சிரிச்சுட்டு ஓடிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பாக்குறான். டேய் யாரா நீ, பாக்க இம்புட்டு அழகா இருக்கிற, தேவதை கணக்கா இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தயாங் பாக்க அவ்வளவு அழகா இருக்கிறான். இந்த தம்ப்லைன்ல ஒரு டிபி கொடுத்துருக்காண்டா அந்த மாதிரி காஸ்டியூம் தான். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் மேல வந்து பிங்க் கலர்ல பூ 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 போட்ட மாட்டேன் ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டுட்டு பார்க்க செம்ம அழகா ஏஞ்சல் மாட்டம் இருக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி குடுகுடுன்னு ஓடுறான். இதை சரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஐயோ ஏஞ்சலே வானத்துல இறங்கி ஓடுற மாட்டமே இருக்குது, எம்பூட்டு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி எஞ்சி போய் பாக்குறான். அப்ப நம்ம ஜிம்மி பார்த்தடே இங்கடா போற, நீ யாரடா பத்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிருக்கிற, மாமி சொந்தக்காரங்க வீடு, அதுவும் இது நம்ம சொந்தக்காரங்க பஞ்சன் வீடுறா, தேவையில்லாம வம்பு வேண்டாமாமே, எவளையாவது பார்த்து இல்ல எவனையாவது பார்த்த பல்ல இழிச்சு வெட்டு குத்தலாம் வாங்க வச்சிடாத மாமே, உடம்பெல்லாம் தாங்காது, அமைதியா வந்தியா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். ஜிம்மி இது கூட லூஸ் தான் பேசிட்டு இருக்க, அவனும் பார்த்தா நான் சும்மா நார்மலா பார்த்தேன், இப்ப பாக்கறதுனால என்ன, பாக்கறதுனால என்ன, டேய் நம்ம கிராமத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம் பாக்குறதா என்னன்னு வேற கேக்குற பத்தியா, உனக்கு திமிர் ராசிடா, அதானே என் மச்சானாச்சு அப்படிதான் இருப்பேன். ஓ இப்ப என்னடா வேணும், இப்ப எதுக்குடா வந்த, அம்மா வாழை மரம் கட்ட சொல்லி கூப்பிட்டாங்கடா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு நம்ம தானே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும், வாடா ஓட்டா அங்க வாழை மரம் கட்டுறதுக்கு ஆள் இல்லையாமாடா, வாடா வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஜங்குக்கு போக மனசே வரல, ஏன்னா தயாபாக்கு அவ்வளவு கியூட்டா அழகா இருக்கிறான். ஒரு மாதிரி துரு அந்த இடத்துலயும் வந்து ஒரு பரபரப்பா துருன்னு கியூட்டா அங்க இங்க ஓடி ஆயிட்டு வேலை செஞ்சா நம்மளுக்கே வந்து யாரா இந்த பையன் இப்படி ஒரு மாதிரி துருன்னு அழகா இருக்கிறான்னு ஒரு மாதிரி அட்ராக்ஷன் வரும்லடா, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நம்ம தயாங்கும் நம்ம ஜங்குக்கு அடிக்கடி பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். சரி நம்ம ஜங்குக்கு ஆர்வம் தாங்கல, இவனை யாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மாட்ட தான் போய் அப்படியே கேக்குறான், அம்மா அம்மா இங்க ஒரு மாசம் திரும்பலாம், என்னடா ஜங்குக்கு என்னடா விஷயம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்ல என்ன விஷயம் என்ன சொல்லு, இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, அதெல்லாம் சரி இங்க ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா கையை பிடிச்சு எடுத்துட்டு போறான். கையை விடுறா, இப்ப கை பிடிச்சு வச்சுட்டு, அம்மா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றா, டேய் நீ கேள்வியே கேட்கல எப்படா பதில் சொல்றது, உன் புருஷன் மாதிரியே உனக்கும் வாய் கொஞ்சம் நீளமா, டேய் என் புருஷன் பத்தி எதுவுமே சொல்றா, நீ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்றா, ஐயோ அதெல்லாம் சரி எங்க காணாம போயிட்டான் நம்ம ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கதான் அப்படியே தேடுறான். அம்மா அதோ அந்த பையன் நம்ம யாருமா அந்த பையன், பாக்க இம்பூட்டு அழகா இருக்கிறான், செம்மையா இருக்கிறாமா, என்னைய அப்பப்ப பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சு ஓடுறாமா, நமக்கு தெரிஞ்ச பையனா சொந்தக்கார பையனா, அது இல்லாம இவனை எங்கேயோ நான் பார்த்திருக்கேம்மா, ஆனா எங்க பார்த்தா நம்ம ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனா இங்கதான் நான் பார்த்திருக்கிறேன், யாருமா அந்த பையன், நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்திருக்கேன் நானு, ஹே அவனை யாரும் தெரியாடா, தெரியல தானமா வந்து கேக்குற, அது அத்தை பையன்டா, அவனை தெரியல அவனை தெரியல உனக்கு, இவ யார்கிட்ட போய் வெளியே சொல்லிட்டு இருக்காதா, ஏன்னா நீ அவனதான் கட்டிக்க போறவனே தெரியலன்னு வந்து நின்றுட்டு இருக்க, என்ன கட்டிக்க போறவனா, என்னமா சொல்ற, புதுசு பொழுதைய கிளப்புற, என்ன புதுசு பொழுது கிடக்குறான், டேய் அவன் உன் தையாங்கடா, கிம் தையான் மறந்துட்டியா, அதானே சின்ன வயசுல பார்த்தது, ஒரு ஊர் பக்கம் வாடானா வரமாட்டேங்கிற, மேல் படிப்புன்னு அந்த படிப்புன்னு போயிட்டேன், அதான் அவனை நீ மறந்துட்ட, சின்ன வயசுல உனக்கு பேசி முடிச்சாச்சு இல்லடா, ஐயோ உன்ட்ட நான் சொன்னது இல்லல்ல, அதான் உனக்கு தெரியல, மா தயாங்கம்மா இப்படி வந்து நிக்கிறான், டே ஆமாண்டா அவன் காலேஜ் படிக்கிறான்டா, அப்புறம் இப்படி வளர்ந்து நிக்காம இப்படி என்ன இருப்பான், செகண்ட் இயர் படிக்கிறான், அப்புறம் என்னம்மா சொல்ற செகண்ட் இயர் படிக்கிறானா, தயாங்காது இம்புட்டு அழகா இருக்கிறான், சின்ன வயசுல குட்டி கொஞ்சம் அண்ணாட்ட சுத்திட்டு இருக்கிறான், ஆஃப்டர்ஸரை போட்டு சுத்திட்டு இருந்தான், இப்ப என்ன இப்படி வளர்ந்து ஏஞ்சல்லன்னு நிக்கிறான், தேவதை கணக்கா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஜங்குக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, அது ஒண்ணும் இல்ல, இவனை நான் கட்டிக்க போறேன், என்னடா கேள்வி, அப்புறம் நீ அவன் மாமா பையன் அவன் அத்தை பையனை அவனை கட்டிக்காம வேற யார கட்டிக்க போற, எனக்கு ஓகேதாவா ஒரு பிரச்சனை, ஐயா
தொடச்சுக்கோ, ரொம்ப வலியுது. இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோமோ அதை பாடுறான். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா அதை பாக்குறத விட்டுட்டு இப்ப இது உனக்கு ரொம்ப முக்கியமா? ஃபங்க்ஷன் முடியட்டும், பேசி முடிச்சுக்கலாம், ஓகேவா? சரிம்மா போமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறான். தயாங்க அது இம்புட்டு அழகா மாறிட்டானே, ஐயோ இம்புட்டு அழகு எனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அதுக்கப்புறம் அவனும் பார்த்துட்டு வெக்கப்பட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவனும் பாக்குறான். இந்த சைடு நம்ம தயாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்லுவாங்களாடா, தட்டுல வைக்கிறதுக்கு சுடிதாரு சாரி எல்லாம் எடுத்துட்டு சொல்லுவாங்களாடா, அதை போய் எடுத்துட்டு சொல்றதுக்காக நம்ம தயாங்க அப்படியே ரூமுக்கு போறான். அப்ப நம்ம ஜங்குக்கு பாக்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு ரூம் கடை சாத்திடுறான். மாமா நீங்க என்ன பண்றீங்க? யாரா பாத்துட்டு போறாங்க மாமா. ஓ என்ன உனக்கு தெரியுமா? அம்மா என்ன கேள்வி இது? உங்களுக்கு தெரியாம அப்புறம் என்ன மாமா? அம்மான்னு கூப்பிடுறோம், நல்லாதான் இருக்கு, இன்னொரு தடவை கூப்பிடு. மாமா வெளியே போங்க, யாரா பாத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே பயப்படுறான். நம்ம தயாங்க அப்படியே பீரோட சாத்தி அப்படியே நிக்க வைக்கிறான். என்ன பண்றீங்க? இதெல்லாம் பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க மாமா. அது ஒரே ரூம்குள்ள வேற நிக்கிறோம், தப்பா நினைச்சிருவாங்க. நீங்க வெளியே போ மாமா, நம்ம வெளியே போய் ஏதாவது பேசிக்கலாம். யாரு தப்பா நினைச்சா என்ன, எனக்கு என்ன, யார் என்ன கேட்டு போறா? நான் என் பொண்டாட்டி கூட இப்படி நிக்கிறேன். என்ன பொண்டாட்டியா? ஆமா என்ன பேசுறேன்னு? ஆமா நான் உன்னை தானே கட்டிக்க போறேன், அப்ப நீ என் பொண்டாட்டி தானே, உனக்கு தெரியாது? சின்ன வயசுல நம்ம 2 பேத்துக்கும் பேசி முடிச்சிட்டாங்களே, அப்ப நீ என் பொண்டாட்டி தானே? மாமா அது வந்து இதோ படுற வெக்கலாம் படுற, அழகாத்தான் இருக்கிற, இப்பெல்லாம் வெக்கப்படாதடா, அப்புறம் கடிச்சு சாப்பிட போறேன். மாமா என்ன நீ மாறவே இல்லை, இன்னும் பொறுக்கி மாமாவாதான் இருக்க. நான் பொறுக்கி இல்ல பூக்கி மாமா, கியூட்டான பூக்கி மாமா. மாமா போ மாமா. நான் இது நினைச்சேன் நீ என்னை மறந்துருப்ப, என்னை ஞாபகமே இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன் அப்படி சொல்ற? கண்டுபிடிச்சிட்டானோ? என்ன மாமா சொல்ற? நான் இதுக்கு உன்னை மறக்க போறேன்? அதுவும் என் தயாங்க பேபி, நான் இதுக்கு உன்னை மறக்க போறேன்? அது இல்ல மாமா, நீ சின்ன வயசுலதான் ஸ்கூல் படிக்க போதான் வந்தேன். அப்ப நான் ரொம்ப குட்டி பையன்ல, அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ இந்த ஊரு பக்கமே வரலல்ல, அதனாலக்கு இது நீ என்னை மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். அது இல்லாம எப்ப பார்த்தாலும் சின்ன வயசுல என்னை நீ கிள்ளி வச்சுட்டே இருப்பேன்ல, கிள்ளி வச்சுட்டு அங்கேயும் இங்கேன்னு என்னைய அடிச்சுட்டே இருப்பேன். அதனாலதான் இது என்னை உனக்கு பிடிக்கல, நீ மறந்துருப்பியோன்னு நான் நினைச்சேன். அது வந்து சின்ன வயசுல நல்லா கியூட்டா பார்க்க பொசுக்குன்னு அழகா இருந்தேன். அது ஏதோ ஒரு ஆர்வ கோலத்துல அப்படிலாம் பண்ணிட்டேன். என்னம்மா என்ன சொன்ன? இல்லடா, எனக்கு சின்ன வயசுல வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பொசுக்குன்னு அழகா கியூட்டா இருக்கிற. மாமா என்ன பண்ற? கிள்ளி வைக்கிறேன், என் பொண்டாட்டி நான் கிள்ளி வைக்காம வேற இருக்கு. மாமா எனக்கு கூசுது மாமா, கையட. கூசுதான், இதுக்கே கூசுச்சுன்னா அப்புறம் மாமா போ மாமா, எனக்கு ஒரு வெக்கமா வருது. நல்லா பொசுக்குன்னு இப்பயும் அழகாத்தாண்டா இருக்கிறேன். அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கா மாமா? உன்னைய மறந்துட்டு நான் என்னடா பண்ண போறேன்? அப்புறம் மாமா எப்ப கட்டிக்க போற? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓ மாமா நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியேதான் இருக்க. போட பொறுக்கி, நான் பொறுக்கி இல்ல உன்னோட பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். போமாம்மா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஜங்குக்க பிடிச்சு தயாங் தள்ளி விட்டு போய் ஓடுறான். அதெல்லாம் சரி, நீ ஃபர்ஸ்ட் என்னை எப்ப கட்டிக்க போற அதை சொல்லிட்டு போ. நம்ம ஜங்குக்கு அப்படி கத்திட்டு இருக்கிறான். இந்த சரி நம்ம தயாங்க போமாம்மா நீ இன்னும் மாறவே இல்லை, போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படி வெக்கப்பட்டு ஓடுறான். இன்னும் மாறவே இல்லை, அப்பயும் சரி இப்பயும் சரி என்னை வச்சு கலாச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வம்பு எடுத்துட்டே தான் எனக்கு, இன்னும் என் மாமா மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே வெக்கப்பட்டு ஓடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை கோதிட்டு அப்படியே சிரிச்சு நிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜின்னு அப்படி முறைச்சிட்டு இருக்கான். ஓத்தா பாடே, அவங்க உன்னை வாழை மரம் கட்ட வாடான்னு உன்னை கூப்பிட்டா, இங்க நீ இவனை கட்டிப்பியா மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கியா? டேய் வம்பு கிம்பி இழுத்து தொலைச்சிடாத,
ஏய் ஜிம்மின் நிறுத்துற அவன் யாரும் உனக்கு தெரியல. டேய் அவன் தயாங்குடா, குட்டி வயசுல ஆஃப் டோசர் போட்டு சுத்திட்டு இருப்பான், அதனால உனக்கு மறந்துருக்கும். எனக்கே ஞாபகம் இல்ல. இப்ப எங்க அம்மாட்ட போய் கேட்கும் தான் இது தயாங்கு. அப்பவும் இவனை பார்க்க போது எங்கேயோ பார்த்த மாதிரி தானே ஞாபகம் இருந்துச்சு. ஆனா நம்ம தயாங்குன்ட்டு நினைச்சே பார்க்கலடா. பார்க்க செம்ம அழகா மாறிட்டான்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். நம்ம தயாங்கா இது இப்படி வாழ்ந்துட்டான். அதெல்லாம் சரி, அப்ப என் பூனைக்குட்டி, ஐயோ உன் கூட சேர்ந்துட்டு என் பூனைக்குட்டியை மறந்துட்டேன். என்ன பூனைக்குட்டியா? அது யாரா? அது உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ ஃபர்ஸ்ட் வாழை மரம் கட்ட வாடா, பிரச்சனை கிச்சனை ஏத்து தொலைச்சிடாதான்னு சொல்லிட்டு போறான். இந்த சைடு நான் போய் என் பூனைக்குட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படி போறான். பூனைக்குட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலடா யாருன்னு, நம்ம சுகா தான். இந்த சைடு நம்ம யூனியன் தாரோ இருக்குதா. இந்த சைடு நம்ம சுகா வந்து இந்த பூவெல்லாம் கட்டுவாங்களடா, அந்த மாதிரி கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் தான் அப்படியே பூவை எடுத்துட்டு நம்ம சுகா மேல போட்டுட்டு இருக்கிறான். ரோஸே 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 அழகான ரோஸு நீ, பீசு 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 எனக்கு ஏத்த பீசு நீ, நீ சொல்லு மாமனை எப்ப கட்டிக்க போற? ஏ கோழி குஞ்சு, உன்னை நசுக்கிடுவேன். என்ன மாமனை இத்தனை வருஷம் கழிச்சு பாத்துருக்கிற, இப்படி கோழி குஞ்சம் நசுக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு ஏழை பாவமே இல்லையா? நாளை பின்ன அப்புறம் உதவி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்பெல்லாம் பேசாது ஜிம்மின், அப்புறம் அவ்வளவுதான். நான் அப்படிதான் பேசுவேன். நான் உன் மாமனாச்சே, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன், ஆசையா வந்து ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி விரட்டுறியே, உனக்கே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் நம்ம சுகாவும் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் தனியாங்க பார்த்துட்டான். அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா அந்த ஒவ்வொரு திங்ஸ் வேலை செய்ய போகுது, ஒவ்வொரு திங்ஸ் எடுத்து வைக்க போகுது. அந்த டக்குன்னு அந்த கை பிடிச்சி எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களடா. அந்த ஃபுல்லாமே அந்த வீடு ஃபுல்லாமே நம்ம தேக்குக்கு 2 பேருமே அப்படியே சைட் அடிச்சுதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்க அந்த வயசுக்கு வந்துட்டா ஐயோ குடிசை கட்ட சொல்லுவாங்களடா, அது நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் தான் சேர்ந்து கட்டணும். அதை அப்படியே கட்ட சொல்றாங்க. நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே கீழே இந்த காலெல்லாம் உரசிட்டு கையெல்லாம் பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்க தான் பார்த்து சைட் அடிச்சிருக்கான். நம்ம ஜங்குக்கும் அதை கட்ட போது நம்ம தயாங்கியே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தான்டா டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அப்படியே சைட் அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜங்குக்கு தயாங்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு டக்குன்னு பிடிச்சு தயாங்குடைய பிடிச்சு கிழிச்சா. மாமா சின்ன பொண்ணு யாரும் பாத்துட்டாங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? என் பொண்டாட்டியே நான் பிடிச்சி கிளி வைக்கிறேன், அப்புறம் இதெல்லாம் எனக்கு தானே சொந்தம், நான் பிடிச்சி கிளி வைக்கிறேன், வேற யாரும் பிடிச்சி கிளி வைப்பான். மாமா நீ போ மாமா, சின்ன வயசுல இப்படி இருந்தா பேசிட்டு தெரியுவா, நீ இப்ப இப்படிதான் பண்ற? அப்புறம் நான் பேசாம வேற யாரு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம தயாங்க பிடிச்சு ஃபன் பண்ணிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம தயாங்க அப்படியே குடுக்கணும் சிரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இப்படியே தான்டா அப்படியே அந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடியுது. இப்ப ஒரு நைட் டைம் போட்டு தாண்டா காட்டுறாங்க. ஒரு மிட் நைட் ஆயிடுது, ஒரு 12 இருக்கும்டா. எல்லாருமே அப்படியே வெளியவே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த கிராம சைடு உங்களுக்கே தெரியும்லடா, கைத்து கட்டல் போட்டுட்டு அப்படியே கீழே பாய் வச்சுட்டு அப்படியே காத்தோட்டமா வெளியவே படுத்துப்பாங்களடா, அது மாதிரி படுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தயாங்க தான் அப்படியே கியூட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரையும் கிளாஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இந்த கிராம சைடுலனா பேக் சைடு தானடா வந்து மொட்டை மாடி இருக்கும். இந்த மொட்டை மாடிக்கு ஸ்டெப்பு வந்து அங்கதானே கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்க பாக்குறதுக்கு தான் நம்ம தயாங்கும் அப்படியே மொட்டை மாடில ஸ்டெப் ஏறி போயிட்டு இருக்கான். ஒரு மிட் நைட்னால கிளைமேட் அப்படியே சூப்பரா இருக்குடா. இந்த கிராம சைடுல நல்ல சிலு சிலுன்னு காத்து, நல்லா காத்தோட்டமா செம்மையா இருக்கும்ல, மரம் செடி கொடி எல்லாம் இருக்கும்லடா, அப்படியே ஜில்லுன்னு காத்து வீசுது. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா அப்படியே இந்த தரையில பாய் வச்சுட்டு படுத்திருப்பாங்களடா கீழே, அந்த மாதிரி படுத்து இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்க தான் வந்து நம்ம தயாங்க அப்படி எழுப்புறான். மாமா 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 எந்திரி, இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்பு கேக்குறான். என்ன மாமா? அதுக்கு அவங்களும் தூங்கிட்ட, அப்புறம் மணி 12 ஆச்சுடா, தூங்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன மாமா நீ என் மேல உனக்கு பாசமே இல்ல போ. டேய் அது தூங்குறக்கும் உன் மேல பாசமே இல்லாததுக்கும் என்னடா சம்மதம்? போமாமா, உனக்காக நான் ஆசையான எடுத்துட்டு வந்திருக்க தெரியுமா? அப்படியா, என்ன எடுத்துட்டு வந்திருக்கிற? ஆமாமா நீ இந்த சீன் உனக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். என்ன தயாங்கு, என்ன மாமா காலையில கேட்டது இப்ப கொடுக்க போற போலக்கு? ஆசைதான் போ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்பெல்லாம் கிடையாது. இப்படி மாமனுக்கு காய போட்டினா அப்புறம் மாமன் என்ன பண்றது? பாவம் இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்ல,
போமாமா நீ சின்ன வயசுல இப்படிதான் என்னைய வந்து கலாச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தா இப்பயும் அப்படியே பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு ஓரமா என்னை கூட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு என்னை கிஸ் அடிச்சுட்டு தானே நீ அது அதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சிருக்கிறான். எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. டே அது ஏதோ சின்ன வயசுல அறியாத வயசுல ஏதோ கிஸ் அடிச்சுட்டேன். இப்ப அதெல்லாமா சொல்லி கட்டு நீ போமாமா நீ. அதுல இருந்து வந்துட்டு நான் ஜாக்கிரதையா தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்போ கூட தான் கிஸ் அடிக்கணும்னு தோணுது. வேணா அடிக்கிட்டேன். நிப்பாட்டு மாமா, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் காட்டுறேன். உன்னை என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏண்டா என்ன கொண்டு வந்திருக்கேன் காட்டவும் இல்ல. அப்புறம் எனக்கு தெரியும். அதுவா உனக்கு நான் ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா, லட்டு. உனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும்ல, சின்ன வயசுல அடிக்கடி சாப்பிடுவாள. லட்டு ரொம்ப பிடிக்குமா? ஆனா எனக்கு லட்டுவோட இன்னொரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமே. இன்னொரு ஸ்வீட்டா? எனக்கு தெரியாம இன்னொரு ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட்டு? உனக்கு லட்டு தானே மாமா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் லட்டு எடுத்துருந்தேன். லட்டு எனக்கு பிடிக்குதான். ஆனா இன்னொரு ஸ்வீட்டு இதோட செம்ம ஸ்வீட்டா இருக்கும். இது என்ன ஸ்வீட்டு? அது இனிக்கும் பாரு, வேற லெவல் இனிக்கும். அப்படியா? அப்ப என்ன ஸ்வீட்டு? எனக்கும் வேணும். உனக்கு வேணுமா? நீ ஊன்னு சொன்னீன்னா தந்துடலாம். ஊன்னு சொன்னீங்கன்னா தந்துடலாமா? என்னமாமா சொல்ற? எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு என் பால்கோவா தான்டா. பால்கோவாவா? பால்கோவா மாமா உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா பால்கோவா. அப்படியா? அப்ப கொஞ்சோண்டு பால்கோவா தரது நான் தரணுமா? ஏன்டங்க மாமா இருக்குது? நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே இடுப்போட அக் பண்ணிக்கிறான். மாமா மாமா என்ன பண்ற? யாரா பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுவான். யாரா பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை நான் சமாளிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய ஸ்வீட் இருக்கு போது இந்த லட்டு எல்லாம் ஒரு ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போய் அப்படியே கண்ணத்துல அப்படியே கிஸ் பண்றான். அப்பா கண்ணத்துல கொடுத்ததுக்கு எப்படி இனிக்குது. அப்ப லிப்ஸ்ல கொடுத்தா மாமா மாமா என்ன பண்றேன்னு மொத்தம் கொடுத்தா தப்பா போயிடும். என்ன மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்க போன்னு சொல்ல போறியா? அப்படி சொல்லிடாதடா மாமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் எல்லாம் தெரியும். தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு எல்லாமே தெரியுமா? மாமா ரொம்ப இழுக்காத மாமா. போ மாமா, எனக்கு ஒரு வெக்கமா வருது. நீ காலையில இருந்து வெக்கப்படுத்திட்டே இருக்க மாமா. ஐயோ இப்பெல்லாம் வெக்கப்படாதடா, அப்படியே உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. போமாமா நீ. நான் கீழே நினைச்சேன் வந்தினா என்ன சின்ன வயசுல எப்படி அடிச்சேன் அந்த மாதிரி அடிப்பெல்லாம் நினைச்சேன். விடுறா, அது ஏதோ சின்ன வயசுல அப்படி இது பிடிக்கா அறியாத புள்ள ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன். அதெல்லாமா ஞாபகம் வச்சிருப்பேன். அதெல்லாம் சரி, மாமன் எப்ப கட்டிக்க போற? அதெல்லாம் கட்டிக்க மாட்டேப்படா. நான் கட்டிக்க மாட்டியா? நான் வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த விஷயத்துக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி பொசுக்கிட்ட கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னை கட்டிக்காம அப்புறம் வேற யாரும் மாமா கட்டிப்பாரு. அதெல்லாம் சரி. ஒரு விஷயம். என்னடா ஏன்டா என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதற? அதெல்லாம் இல்ல. நீ விடு. டேய் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? உனக்கு என்னை பிடிக்குமா இல்ல என் தங்கச்சி பிடிக்குமா? டேய் என்னடா கேள்வி? அது இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் அவளை தூக்கி வச்சுதானே கொஞ்சிக்கிட்டே கிடப்பேன். நீ சொல்ல என்னைய பிடிக்குமா என் தங்கச்சி பிடிக்குமா? நீ என்னைய கட்டிப்பா அவளை கட்டிப்பா? லூசு, இப்ப நான் உன்னைய தானே கட்டிக்க சொல்லி கேட்டேன். என்ன கேள்வி கேட்கறேன்? அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நீ சொல்ல, என்னைய ரொம்ப பிடிக்குமா இல்ல அவளை ரொம்ப பிடிக்குமா? என்ன ஜலசா வரியா? மாமா நீ கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு மாமா. உன்னைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் பால்கோவாச்சே, உன்னை பிடிக்காம வேற பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சு கிளிக்கிறான். மாமா கூசுது மாமா. ஏன் மாமா இப்படி பண்ற? கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னும் கிச்சு கிச்சா முடுறேன். மாமா என்ன மாமா எனக்கு ஒரு மாதிரி கூசுது மாமா, எல்லாம் எணிச்சிட்டு போறாங்க. அப்படியா? இன்னும் சொட்டா செம்மையா இருக்கு தெரியுமா? செம்ம அழகா இருக்கடா. நானும் என்னமோ நினைச்சேன்டா சின்ன வயசுல அப்படியே ஒரு மாதிரி குட்டி டோசரை போட்டு குட்டியும் அப்படியே டிங்கன்னு ஆட்டிட்டு தெரியுவேன். இப்போ நல்லா பெருசா மாமா என்ன புரிஞ்சிருச்சு போல இருக்கு. அப்ப நல்லா குட்டியும் கியூட்டா அப்படியே ஒரு மாதிரி குட்டி டோசரை போட்டு அரைஞ்சிட்டு இருப்பேன். இப்ப நல்லா பேண்ட் சட்டை போட்டு இவ்வளோ நல்லா அழகா வளர்ந்துட்டு நினைக்கிறியாடா? அப்படியே பார்த்து மயங்கிட்டு தெரியுமா? சத்தியமா சொல்றேன், விழுந்துட்டேன். உன்னை பார்த்து அடுத்த செகண்ட் விழுந்துட்டேன். மாமா போ மாமா, எனக்கு வந்து வெட்கமா வருது. நானும் என்னமோ நினைச்சேன்டா,
சத்தியமா இங்க வரக்கு முன்னாடி உன்னை ஞாபகம்லாம் இருந்துச்சு. தயாங்க சின்ன வயசுல ஒரு குட்டியும் பார்த்தோம். நானும் என்னமோ நினைச்சுட்டே வந்தேன். வந்து பார்த்தா இப்படி வந்து என் முன்னாடி வந்து நிக்கிற. சத்தியமா வேற லெவல் தெரியுமா. போமாம்மா எனக்கு ஒரு வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறான். எங்க அம்மா சின்ன வயசுல அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு சங்குன்னு ஒருத்தர் இருக்கிறான், சங்குக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை நான் நீ கட்டிக்க போறேன், வேற யாரையும் பார்க்க கூடாது, அவன் தான் உனக்கு, அவன் இப்படி உனக்கு அவதான் இருக்கிறான், அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான். எங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சு உங்க புராணம் தான். எங்க அம்மா வாய திறந்தாலும் உங்களை பத்தியே தான் பேசுவோம். ஜங்குக்கு மாமா அப்படி, ஜங்குக்கு அவன் அப்படி இப்படி, என் பிள்ளை எவ்வளவு அழகா இருப்பான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னைய கூட அவ்வளோக்கு பேசுனது கிடையாது. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் எங்க அம்மா பேசிட்டே இருக்கும். அதை கேட்டு 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 உங்களை பார்த்து பார்த்து இப்படா உங்களை பார்ப்பேன், இப்படா உங்களை பார்த்து பேசுவேன் அப்படின்ட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்ட தெரியுமா. எப்பவுமே எனக்கு நீ மட்டும் தான் மாமா, உன்னை மட்டும் தான் கட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி அக்ட் பண்ணிக்கிறான். அப்படியா என்னை மட்டும் கட்டிப்பா, அப்ப மாமா என்ன கேட்டாலும் செய்வா. நீ சொல்லி என்ன மாமா செய்யாம இருக்க, என்ன வேணும் உனக்கு? அப்ப மாமா எனக்கு ஒரு முத்தா கொடுக்கறது. மாமா அதெல்லாம் கையாண்டதுக்கு அப்புறம் அதை அப்புறம் பாத்துக்கலாம்டா, இப்ப கொடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போய் கிஸ் பண்ணேன். மாமா வேணாம் 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 மாமா, அதெல்லாம் ஒரு கிஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் செம்மையா பிடிச்சி லிப்பாக் பண்ணிட்டு இருக்கான். போதும் மாமா, போதும் மூச்சு மட்டும் மாமா, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிஸ் பண்ணான். டெக்குக்கு ரெண்டு பேருமே அப்படியே பேசண்டா கிஸ் பண்றாங்க. அப்ப இந்த சார் நம்ம தயங்க, மாமா போதும் மாமா, விடு மாமா, மூச்சு முட்டுது ஏன் மாமா, சேர்றா ஒரு 5 நிமிஷம் தான்டா பண்ண, அதுக்கே எப்படின்னா அப்ப மத்த விஷயம்லாம் போ மாமா பொறுக்கி மாமா, இப்படி வெக்கப்படுத்திட்டே இருக்க, அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட சிக்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு so much. மாமா எனக்கு வெக்கமக்கம் வருது. வெக்கமா வருதா? ஏண்டா ஐ லவ் யூ சொல்லிருக்கேன், ஐ லவ் யூ டூலாம் சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ பண்டாட்டி, ஐ லவ் யூ சோ மச். அப்படியா மாமா? அண்ணா சொல்ல மாட்டேன் போ. நான் சொல்ல மாட்டியா? அட பாவி, சின்ன வயசுலதான் கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன், இப்ப கூட ஒண்ணும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன் போ மாமா. ஏண்டா இப்படி இருக்கிற, இன்னமும் நீயும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்ச அப்படியே கண்ணத்து கிடைக்கிறேன். வள்ளிக்கிடு மாமா, நீயோ என் கண்ணத்துல அப்படி என்னதான் இருக்கு, ஏன் பொடிச்சு கிள்ளி வச்சுட்டு இருக்கிறான்? அப்படி இப்படி புசுக்கு புசுக்குன்னு இருந்தா பிடிச்சி கிள்ளி வைக்கதான் செய்வாங்க. போ மாமா, ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிட்டு போடா, வீட்டு சொல்லிட்டு போடா, போடா பைக்கி மாமா, சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கொடுக்கணும் ஓடிடா. மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். ஓகேடா, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி லாங்கா போற மாதிரி இருக்குது. அதனால நான் அப்படியே வந்து 2 ஷார்ட்டா வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா. ஸோ நான் 2 ஷார்ட் போடுறதுக்கு நான் சீக்கிரம் நான் ட்ரை பண்றேன்னா போட்டு வேண்டாம், சீக்கிரம் நான் 2 ஷார்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 1 ஷார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் ரொம்ப முக்கியம்டா, கமெண்ட் பண்ணிருங்கடா ப்ளீஸ். நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, ஆனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்ல என் மேலதான் மிஸ்டேக், என் வாய்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கன்ஃபார்ம் மிஸ்டேக் பண்ணிருப்பேன், பண்ணாமல இருக்கவே மாட்டேன். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அதனால கமெண்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் லைக் ரொம்ப முக்கியம் பிகிலு. அதனால லைக்கும் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து 2 ஷார்ட் வந்து சீக்கிரம் சோன் போறதுக்கு ட்ரை பண்றேன்னா. சரி ஓகேடா, பாய், டாடா, லவ் யூ, சராங்கே.